தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனை நம்ம பண்ண வந்து ஹெச்பி பெட்ரோல் பல்லுக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. கிடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டுமே 80 குட்டிக்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா. மினிமம் ஒரு 6 குட்டிக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம டெலிவரி வசதி. அப்படி 6 குட்டி எடுக்க முடியாத வசதி இல்லாதவங்களுக்கு 3 குட்டி 2 குட்டி வேணுங்கிறவங்களுக்கு நேரில் பார்த்து எடுத்துக்கிடலாம். உறுதியாக எடுத்துக்கிடலாம். நீங்கள் நேரிலே பார்த்து எடுத்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கேற்ப வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை 20 குட்டி 30 குட்டி வாங்குறவங்க இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்கணும் ஆசைப்பட்டவங்க நேரில் கூட பார்த்து வாங்கிடலாம். இல்லை வர முடியாது, நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடியோ காலே பார்த்து நீங்களே எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு தேவையுள்ள குட்டி நம்ம எப்போதும் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையுள்ள குட்டி எடுத்துக்கிடலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா. 6 குட்டிக்கு மேலே எடுத்தீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி வசதி இருக்கு நம்மகிட்ட. உங்களுக்கு எப்போது வேணும் பண்ணுவோம். புக் பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போக்கு வண்டி எப்போ கிடைக்கோ அதை பொறுத்து அனுப்பி விட்ருவோம். ஒரு 2 நாளோ 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக அனுப்பி விடலாம். ரொம்ப நாளில் ஆகாது, 10 நாளோ 15 நாளோ அப்படிலாம் ஆகாது. கரெக்டாக 2 நாள் கூட்டிட்டு ஒரு 3 நாளுக்குள்ளே அனுப்பி விடலாம். அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு இந்த குட்டி தான் எனக்கு அடையாளம் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டா போதும். அவங்க வீட்டுக்கே ஒரு வாரத்துக்கு 4 நாள் அனுப்பி விட்றலாம். வணக்கம். அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. இந்த பண்ணை வந்து எங்க இருக்குது? நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனை நம்ம பண்ணை வந்து ஹெச்பி பெட்ரோல் பல்லுக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. ஹெச்பி பெட்ரோல் பல்லுக்கு ஆப்போசிட்ல உள்ள இருக்கு. ஆமா, மெயின் ரோட்ல இருந்து 100 மீட்டர் அட்ரஸ் உள்ள 100 மீட்டர் பசுவந்தனை கரெக்ட் லொகேஷன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனையில ஹெச்பி பெட்ரோல் பல்லுக்கு ஆப்போசிட்ல 100 மீட்டர். ஆமா, உள்ளே வந்துடலாம். பண்ணைக்கு நேரம் வந்துடலாம். இன்னைக்கு வந்து பண்ணையில எத்தனை குட்டிகள் விற்பனைக்கு இருக்குங்க? ஆனா கிடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டுமே 80 குட்டிக்கு மேல இருக்கு. ஆடுங்கிறது ஒரு 5-6 ஆட்டுக்கு மேல இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் தேவைக்கேற்ப எடுத்துக்கிடலாம். தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். கிடாயோ பொட்டையோ ஆடோ எது வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கிடலாம். ஆமாண்ணே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இப்படி சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சந்தையில வாங்குறதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. நம்ம கிட்ட எல்லாமே ஆட்டில் உள்ள ஆடு குட்டி தான், பட்டியல் உள்ள ஆடு தான். நம்ம எப்போ வேணாலும் ஆடு வாக்க வரலாம். நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணிட்டு எப்போ வேணாலும் வரலாம். சந்தைங்கிறது வேற, நம்மகிட்ட பட்டியல் உள்ள ஆடு கிராமத்தில் உள்ள ஆடு எப்போதுமே கிராமத்தில் வளர்க்குற ஆடு நீங்க நேர்லயே ஒரு பார்த்து கூட எடுத்துக்கிடலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனை ஹெச்பி பெட்ரோல் பல்லுக்கு ஆப்போசிட்ல பண்ண அமைஞ்சிருக்கு. நம்மகிட்ட இப்போதைக்கு 80 குட்டி ஒரு 5 ஆடு 85 உருப்படி இருக்கு மொத்தம். ஆமா, 85 உருப்படி இருக்கு. நீங்க எது வேணாலும் வந்து பார்த்து எடுத்துக்கிடலாம். உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கிடலாம். கண்டிப்பா வாங்கிடலாம். ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா. மினிமம் ஒரு 6 குட்டிக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம டெலிவரி வசதி. அப்படி 6 குட்டி எடுக்க முடியாத வசதி இல்லாதவங்களுக்கு 3 குட்டி 2 குட்டி வேணுங்கிறவங்களுக்கு நேரில் பார்த்து எடுத்துக்கிடலாம். உறுதியாக எடுத்துக்கிடலாம். நீங்கள் நேரிலே பார்த்து எடுத்துக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கேற்ப வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை 20 குட்டி 30 குட்டி வாங்குறவங்க இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்கணும் ஆசைப்பட்டவங்க நேரில் கூட பார்த்து வாங்கிடலாம். இல்லை வர முடியாது, நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடியோ காலே பார்த்து நீங்களே எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு தேவையுள்ள குட்டி நம்ம எப்போதும் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையுள்ள குட்டி எடுத்துக்கிடலாம். அவங்க ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா டெலிவரி வச்சு அவங்க வீட்டிலே கொண்டு இறக்கி கொடுத்துடலாம். மினிமம் ஒரு 6 குட்டி கிடா குட்டியோ பொட்டை குட்டியோ ஆடோ எது வேணாலும் சரி 6 உருப்படி எடுத்தாங்கன்னா அவங்க வீட்டு வாசலே கொண்டு இறக்கி கொடுத்துருவோம். டெலிவரி வசதி இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு ஆட்டுக்கு 250 ரூபா. 6 குட்டிக்கு மேல எடுத்தீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி வசதி இருக்கு நம்மகிட்ட. உங்களுக்கு எப்போது வேணும் பண்ணுவோம். புக் பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போக்கு வண்டி எப்போ கிடைக்கோ அதை பொறுத்து அனுப்பி விட்ருவோம். ஒரு 2 நாளோ 3 நாளுக்குள்ளே கண்டிப்பா அனுப்பி விடலாம். ரொம்ப நாள்ல ஆகாது, 10 நாளோ 15 நாளோ அப்படிலாம் ஆகாது. கரெக்டா 2 நாள் கூட்டிட்டு ஒரு 3 நாளுக்குள்ளே அனுப்பி விடலாம். அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு இந்த குட்டி தான் எனக்கு அடையாளம் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டா போதும். அவங்க வீட்டுக்கே ஒரு வாரத்துக்கு 4 நாள் அனுப்பி விடலாம். ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தீங்க. அந்த குட்டிகளை காணுங்க. எல்லாமே உள்ளதா இருக்கு. நம்ம எல்லாமே உள்ளதா இருக்கும். மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணிருந்தீங்க. ஆமா, திருச்சி பக்கம் போகுதுண்ணே. மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணிருந்தது வந்து திருச்சி போகுதுங்க. ஆமா, இந்த பாருங்க. இத மாதிரி ஒரு 20 குட்டி இருக்கு. 20 குட்டிகள். ஆமா, இதே மாதிரி குட்டி 20 குட்டி. ஆமா, அந்த கரும்போர் குட்டி மாதிரி இந்த மாதிரி சைஸ் குட்டியா எல்லா குட்டியும் போகுது. கிடா குட்டி ஒரு 19 குட்டியும் ஒரு பொட்டை குட்டியும் போகுது. திருச்சி பக்கம் போகுது. 19 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. திருச்சி பக்கம் லால் குடி போகுது. ஆமா, இந்த பெயிண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. நேரத்தே வந்து பாத்துட்டு போயிட்டாப்ல. உங்களுக்கு இந்த குட்டி இந்த விலைன்னு வெளியே பேசி முடிச்சு போயிட்டாப்ல. என்ன ரேட்டுக்கு ஆவரேஜா முடிச்சிருக்கீங்க? கிடா குட்டி அது 8 இலன்னு ஒரு குட்டி 8 இலன்னு கொடுத்துருக்கு. 6 மாசத்து குட்டிய 6 மாச குட்டி ஒரு குட்டி 8 இலன்னு கொடுத்துருக்கு. உயிரோட 13 கிலோ 14 கிலோ இருக்கும். ஆமா, இந்த மாதிரி குட்டியை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து போயிட்டாப்ல. அவன் நீங்க டெலிவரி பண்ணிட்டு நீங்க அமௌண்ட் வைக்கலாம் சொல்லியிருக்காப்ல. இல்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு போட்டு விட்டுறேன்னு இருக்காப்ல. முடிஞ்ச அளவுக்கு போட்டு விட்டுருக்க, முடியாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து கையில் கொடுத்து விட்டுருன்னு இருக்காப்ல. அவன் நேரத்தை வந்து பார்த்து இந்த குட்டின்னு சொல்லி எனக்கு இந்த குட்டியை வேணும்னு சொல்லி பெயிண்ட் மார்க் பண்ணி விட்டாப்ல.
19 குட்டி லால்குடிக்கு போகுது. ஆமா, திருச்சி பக்கம் 19 கடாயும் ஒரு பொட்டை, மொத்தம் 20 உருப்படி. 20 குட்டி. ஆமாண்ணே. சரி ஓகேங்க. அப்படியே உங்ககிட்ட இருக்கிறதுல என்னென்ன நிறங்கள் இருக்கு அப்படியே ஒவ்வொன்றையும் காமிச்சு ரேட் சொல்லிட முடியுங்களா? சொல்லி காமிச்சிரும்ண்ணே. இந்த இருக்குங்க இந்த மாதிரி சைஸ் குட்டில 5 to 6 மாசத்து குட்டி, கிடா குட்டி, பொட்டை குட்டி. ஆமா, இந்த இருக்குங்க கிடாயி. ஆமா, 8 மாசத்து கிடாயி. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? அதுல 11 ரூபா ரேட் வரும். 11 ரூபா 12 ரூபா கிடாயை பொறுத்து ரேட் வரும். நம்ம போன டைம் விலை குறை சொல்லிருப்போம், இந்த டைம் விலை கூட சொல்லுவாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கு, விலை குறையிற மாதிரி இல்ல. ஆமா, அதனால ஒரு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. காரணமே தான். இந்த கடாய்க்கு வந்து எத்தனை மாசம் இருக்குங்க? ஆனா இன்னும் பல்லே போடல குட்டி. 7 to 8 மாசத்து குட்டியும் பல்லு போடாத குட்டி, வளர்ப்புக்கு நல்ல குட்டி, பருங்குட்டி, நல்ல கரும்பு குட்டி, கிடா குட்டி. காயடிச்சு சூப்பரா இதோட நல்லா எலும்புல வரும். நம்ம பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். மேய்ச்சல் மாதிரி நம்ம அருமையா இருக்கும். இதெல்லாம் 4 to 5 மாசத்து குட்டி. ஆமா, இது ஒரு குட்டி இருக்கு, தாய் இருக்கு. ஆமா, இது தாயோட இருக்கு. அதனால 4 மாசம் குட்டி இருக்கு. நம்ம கம்பல்சரி 4 மாசம் குட்டி இருக்காது. அதுக்கு தாய் இருக்கிறதுனால 4 மாசம் குட்டியோட இருக்கு. தாயோட 4 மாசம் குட்டி வாங்கினா உங்களுக்கு வளர்க்க ஈஸியா இருக்கும். தாயை விட்டு பிரிச்சு 4 மாசம் குட்டி வாங்கினா வளர்க்க கஷ்டமா இருக்கும், வளர்க்க முடியாது. ஆமா, நீங்க அதனால கொஞ்சம் பெரிய குட்டியை வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆமா, ஒரு 5 மாசத்துக்கு மேல உள்ள குட்டி வாங்குறது உங்களுக்கு தான் பெஸ்ட். இது செவலை குட்டி, குடியாட்டு குட்டி, செம்போர் குட்டி, செவலை குட்டிம்பாங்க. ஆமா, செவலை குட்டி. புல் செவலை, முதுகுல மட்டும் கருப்பு இருக்கும். ஒரு வால் கணம், கால் சைஸ், நீள உயரம். ஒரு குட்டியை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ஆமா, இதெல்லாம் 9 ரூபா ரேட் வரும். இதெல்லாம் 8 மாசத்து குட்டி, சென பருவத்தில் இருக்கு. ஒரு சில கடாய் விரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடாயோட கடந்த இடம் தான், அதனால கடாய் விரட்டி தான் விரட்டி இருக்கலாம். நம்ம தெளிவா சொல்ல முடியாது. உங்களுக்கு கடாய் வெட்டி இருக்கலாம். உனக்கு சென்னப்பற குரால் மாதிரி இருக்கு, பருங்குறால் உங்களுக்கு 8 மாசம் குரால். ஆமா, சரி ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா கொடியாடுனாவே மாப்பிள்ளை கடாய் தான் சொல்லுவாங்க, ஐட்டமா இருக்கிறது. அந்த மாதிரி மாப்பிள்ளை கடாய்க்கு ஆகிற மாதிரி எத்தனை கடாய்கள் இருக்கு நம்மகிட்ட? இப்போ ஒரு 7-8 கடாய்க்கு மேல இருக்கு. அந்த மாதிரி கடாயில இருந்தா இருக்குங்க. மாப்பிள்ளை கடாய். ஆமா, நல்ல கடாய், சுத்தமான கடாய், உங்களுக்கு நல்ல நீளவளமான கடாய். இது நல்ல கடாய், உங்களுக்கு சூப்பர் கடாய். நம்மகிட்ட இருக்கிற எல்லா குட்டியுமே கிடா குட்டி எல்லாமே எல்லாம் நல்ல குட்டியா தான் வச்சிருப்போம். சுமாரான குட்டியை வச்சிருக்க மாட்டோம். நமக்கு பண்ணைக்கு எப்போதும் நல்ல குட்டியா தான் வரும். இது அதுன்னு நமக்கு கிடையாது. எல்லாமே நல்ல பொருளா தான் இருக்கு, தரமான பொருளா தான் இருக்கும். சுமாரான பொருள் நம்ம பண்ணைக்கு வராது. தெளிவான குட்டியா இருந்தா தான் நம்ம பண்ணைக்கு கொண்டு வருவோம். அத காரணம் காயடிச்சு குட்டி பண்ண முறையில் வளர்க்குறது ஈஸியா இருக்கும், விரட்டாது ஆட்டுகளை. காயடியாத குட்டி ஆடை விரட்டிட்டு துரத்திக்கிட்டாலே நல்லா வெயிட் ஏறாது. அதான் இது டிஃப்ரெண்ட். இதுக்கு டிஃப்ரெண்ட் இதே தான். நம்ம காயடிச்சு குட்டி டக்குன்னு வெயிட் மாசம் 4 கிலோ ஏறும். காயடிக்காத குட்டி மாசம் 2.5 கிலோ தான் ஏறும். அதனால டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட். ஏதாவது காயடிச்சதும் காயடிக்க உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். நம்ம காயடிச்ச குட்டியும் கிடைக்கும், காயடிக்காத குட்டி இருக்கும். இதுல ரெண்டுமே இருக்கு. பெரும்பாலும் நம்ம காயடிக்காத குட்டி தான் இருக்கும். ஒரு சிலவங்க வளர்க்குறவங்க காயடிக்காத குட்டி விருப்பப்படுறாங்க. ஒரு சில ஏரியால காயடிச்ச குட்டி வாங்க மாட்டேங்காங்க. அதனால நம்ம காய அடிக்காம இருக்கும். தேவைங்களும் காய் அவங்களே அடிச்சுக்கிடலாம். கண்டிப்பா வாங்கி அடிச்சுக்கிடலாம். கொட்டை குட்டியா இருந்தாலும் அவங்களே மேட்டிங் பண்ணிக்கலாம், உறுதியை பண்ணிக்கலாம். குட்டியில தரமான குட்டியா தான் மட்டும் எப்போதுமே இருக்கும். பாத்துருமா, குரால் இருக்கு, சினையாடு இருக்கு. அந்த இருக்கும் தலையீத்து குரால் வரலாம். ஆமா, புளியம்போர், அந்த புளியம்போர் 2 பல்லு, தலையீத்து சேனை. இப்போ கலரு நல்ல கலரு, நல்ல வால் கைசு, கொம்பு, நல்ல குராலு. ஆமா, அது என்ன ரேட் வருங்க? அது 13,500 14 ரூபா வரும்ண்ணே. அதெல்லாம் 10 மாசம் குரால். பல்லு இப்பதான் 2 மாதம் 2 பல் போட்டுருக்கு. சினையாய் ஒரு 3.5 மாதம் சினை ஆயிட்டு உங்களுக்கு கடாய் உறுதியாகி வரட்டிட்டு உறுதியான சேனை கேரண்டியா கொடுக்கலாம். அது குரால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தெளிவு நெட்டு நீளம். ஆனா ஒரு 13 கிலோ 13 ரூபா கொடுத்துடலாம் உறுதியா. அவங்க கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு இளஞ்சனை தானே, முத்தின சேனை கிடையாது. ஆமா, அதனால உங்களுக்கு முத்தின சேனை தான் 2000 3000 கூட தான் வரும் உங்களுக்கு. இது இளஞ்சனையில தான் இருக்கு பொருள். இதுலயே வந்து பெரிய சைஸ் பல்லு சேர்ந்தது அந்த மாதிரி ஆடுகள், பல்லு சேர்ந்த ஆடு நம்மகிட்ட எப்போதுமே இருக்காது. பெரும்பாலும் 100% இருக்காது. எப்போமாவது ஒரு டைம் தான் 1 2 வரும். பெரும்பாலும் 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு அதோட ரைட்டு. அதுதான் உங்களுக்கு வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா இருக்கும், வளர்ப்பு முறைக்கு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு 6 பல்லு. ஆமா, 6 பல்லு. இது சென்னை இல்ல, இப்ப 2 குட்டி இருக்கு. ஆமா, 2 குட்டியோட இருக்கு. ஈண்டு 15 நாள் ஆச்சு. ஈண்டு 15 நாள் ஆச்சு. குட்டி உள்ள இருக்கு. அது உள்ள ஓட்டு மண்ணுல அடைக்க முடியாதுன்னு சொல்லி முட்டிடக்கூடாதுன்னு உங்களுக்கு அடைச்சு வச்சிருக்கோம் உள்ள. இது ஈண்டு 15 நாள் தான் ஆகுது. ஆனா 2 குட்டி கண்டிப்பா வளர்த்துரும், உறுதியா வளர்த்துரும். உங்களுக்கு ஈத்து போட்ட ஆடு தானே, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல முறையில் வளர்த்துரும். உங்களுக்கு தேவை உள்ள குட்டி நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தரம் அட்ரஸ். நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணிட்டு வாங்க, நம்ம நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். வர முடியாதவங்களுக்கு வீடியோ பார்த்து எடுத்துக்கிடலாம், கண்டிப்பா எடுத்துக்கிடலாம். ஆடுகள் வாங்கும்போது நீங்க என்னென்ன மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம மருந்து வந்து பிபிஆர் ஊசி போட்டுருவோம். கண்டிப்பாக பிபிஆர் ஊசி போட்டு கண்டிப்பா தான் மக்களுக்கு ஏற்றி விடுவோம். பிபிஆர் ஊசி போட்டாச்சுன்னா வேற எதுவுமே போட வேண்டிய தேவை கிடையாது.
அது போய் அவங்களுக்கு அவங்க தொழுவுல பண்ணையில இறங்கின பிறகு ஒரு 15 நாள் 10 நாள் கழிச்சு குடற்புழு மருந்து கொடுத்தா போதும். அது மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிபிஆர் போட்டாலப்ப வேற ஒன்றும் போட வேண்டிய தேவையே கிடையாது. ஆடு வளர்ப்பு ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியான பொருள். சரி, இப்போ வந்து நீங்க விலை கொடுக்குறீங்கல்ல, ஆமாண்ணே. அந்த ஆடையில வந்து நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்க. அவன் வாங்கி எடுத்துக்கிடுவோம். கிடா குட்டி இறந்தாலும் எடுத்துக்கிடுவோம், பொட்டை குட்டி எல்லாம் எடுத்துக்கிடலாம். அவன் வளர்த்தா போதும், நம்ம எடுத்துக்கிடலாம். அதே திருப்பி அவங்களுக்கு மறுபடியும் அதே ஆடு வேணாலும் எடுத்துக்கிடலாம், கொடுத்துக்கிடலாம். பணமும் வேணாலும் கொடுத்துக்கலாம், அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப கொடுத்துக்கிடலாம். ஆமாண்ணே. சரி, ஓகேண்ணே. இந்த மாதிரி குட்டிகள் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல எப்போதுமே இருக்கும், நம்ம சேனல்ல எப்பவுமே இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டு கால் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். டெலிவரி வசதி இருக்கு. சரி, ஓகே. சரி, ரொம்ப நன்றி. நம்பர் சொல்லிருங்க. நம்பர் 93 61 54 78 06. இதான் நம்ம நம்பர். எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஏரியா லொகேஷன் நம்ம எகேஎஸ் லொகேஷன் வந்துகிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் பசுவந்தனை ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட்ல நம்ம பண்ண இருக்கு. எப்போ வேணாலும் நீங்க வாங்க, கால் பண்ணிட்டு வாங்க. கால் பண்ணிட்டு வாங்க. உறுதியான குட்டி தாரம், நல்ல குட்டி, நம்பிக்கை வாங்கி வரலாம். நம்ம பதிவுகள் பார்த்துட்டு கூப்பிடுறவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சேனலை பார்த்தா வருவாங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன உங்க சேனல் தமிழ் சிங்கம் சேனலை பார்த்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம குட்டிக்கு 200 300 குறைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமாண்ணா. ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க வந்து அவரோட அலைபேசி கொடுத்துருக்காரு. அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க. அப்படி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் கால்லையே வந்து குட்டிகள் காமிச்சிருவாங்க. வேணுங்கிற குட்டி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே மார்க் பண்ணி போற குட்டிகள், லால் குடி போற குட்டிகள் அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் கொடியாடுகள், சுத்த கொடியாட்டு குட்டிகள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. எதுக்கு இல்லைங்களா, அவங்களோட கலை நம்பரை கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வெரி பிளேஸ். இது வந்து கோவில்பட்டி ஏரியா பசுவந்தனைங்கிற இடத்துல இருக்கீங்க. அவரோட அலைபேசி வந்து தலைப்புல கொடுத்துருவோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட்